ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம வந்து வீடியோ எடுத்தது தான். இப்போ மதியம் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருந்தது. கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை. அதனால நான் அப்படியே இப்போ காலையிலேருந்தே படுத்தே தான் இருந்தேன். மறுபடியும் என்ன ஆச்சுன்னா, ஒரு 12 மணிக்கு அப்புறம் எந்திரிச்சு கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு வச்சுட்டு பீட்ரூட் பொரியல் வச்சு சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டுட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துட்டேன். உடம்புக்கு ரொம்ப முடியலை. இருந்தாலும் எனக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம். நான் வந்து ஃபோன் எடுத்து பார்க்கும்போது, அன்னைக்கு வந்து பஞ்சமி திதி, இன்னைக்கு வந்து வராகி அம்மனை வழிபடலாம் அப்படின்னிட்டு ஒரு வீடியோ வந்து பார்த்தேன். மங்கையர்கரசி இருக்காங்களே, அவங்களோட வீடியோ பார்க்கும்போது, நெறைய நாள் வந்து நான் இந்த திதி வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோ வந்து பார்த்துருக்கேன். அதனால சரி, நம்ம வந்து சப்ஸ்கிரைபரும் அதிகமா நம்ம டெய்லரிங் சேனல்ல வந்து வராகி அம்மனை வந்து நீங்க வழிபடுங்க. அப்போ உங்களுக்கு உடம்பு சரியாகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம வந்து வீட்ல அந்த படம், ஃபோட்டோ எதுவுமே இல்ல அப்படின்னாலும் நம்ம மனசுல நெனச்சு வேண்டிக்கிடலாம் அப்படின்னுட்டு, நம்ம வந்து எந்திரிச்சு ஒரு 4 மணிக்கு அப்புறமா எந்திரிச்சு வீடு, அந்த கிச்சன் எல்லாமே நான் வந்து கிளீன் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறமா குளிச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்ல இன்னைக்கு அ ரேஷன் கடையில உள்ள பச்சரிசி இருந்தது. மற்றபடி சர்க்கரை, முந்திரி பருப்பு எல்லாமே இருந்தது. அதனால என்ன பண்ணேன், 1 கப் அரிசி மட்டும் எடுத்து நல்லா கிளீன் பண்ணிட்டு, ஒரு 3, 4 தண்ணி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டு, அந்த 1 கப் அரிசிக்கு ஒரு 3 கப் அளவு தண்ணி விட்டு குக்கரில் வந்து வச்சுருக்கேன். இதை ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சுட்டேன். இது வெந்ததுக்கப்புறமா அ இந்த மாரி இருக்குது பாருங்க. இது வந்து இன்னுமே கொஞ்சம் வெந்திருக்கலாம். இன்னும் ஒரு 1/2 கப்பு தண்ணி விட்டுருந்தோம் அப்படின்னா, இன்னும் நல்லா வெந்திருக்கும். ஆனா, நம்ம சர்க்கரை பாகு எடுத்து ஊத்துறதா இருந்தா, தண்ணியோட சேர்த்து ஊத்துவோம். அப்போ இந்த பக்குவம் சரியா தான் இருக்கும். நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் சேர்க்க போறேன். 1 கப் அரிசிக்கு ஒரு 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்தோம் அப்படின்னா, இனிப்பு வந்து நார்மலா இருக்கும். அதையும் சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஒரு 4, 5 ஏலக்காய் வந்து கல்லுல போட்டு இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு பக்கத்தில வந்து அந்த ஸ்டவ் ஆன் பண்ணி அதில இது நெய் ஊற்றி, அது நெய் வந்து உருகிட்டு இருக்கு. அதில ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பும் போட்டு, இது வந்து செவந்ததுக்கப்புறமா கொஞ்சம் திராட்சை பழத்தையும் போட்டு நான் வந்து தாளித்து இந்த பொங்கலில் சேர்த்துட போகிறேன். இந்த பக்கத்தில் இடித்து வச்சுருக்கேன் இல்லையா ஏலக்காய், அதுவும் இதில் எடுத்து போட்டுட போகிறேன். சுக்கு வந்து வீட்டில் இருந்தது. ஆனால் அது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதனால எனக்கு அதை வந்து சேர்க்கறதுக்கு மனசு இல்ல. நம்ம வந்து ஒரு பூஜைக்காக பயன்படுத்தும்போது நமக்கே தோணும், இந்த பொருள் வந்து யூஸ் பண்ணலாம், இது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னுட்டு. அந்த மாரி இருந்ததுனால நான் வந்து சரி ஏலக்காய் மட்டும் நம்ம போட்டுடலாம் அப்படின்னுட்டு தட்டி போட்டிருக்கேன். இப்போ இதுவும் பொரிஞ்சதும் அந்த சர்க்கரை பொங்கல்ல சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா நான் வந்து வழக்கம் போல் நார்மலா எப்படி சாமி கும்பிடுவேனோ, அதே மாரி சாமி கும்பிட ஆரம்பிச்சேன். ஏன்னா நம்மட்ட எது இருக்குதோ அதை வச்சு நம்ம அந்த தெய்வத்துக்கு படைச்சா போதும் அப்படிங்கிற மாரி அந்த வீடியோல வந்து நான் பார்த்தேன். சரி, நம்ம வந்து கொஞ்சம் முடியாம படுத்திருக்க நேரத்துலயும் ஒரு வீடியோ பார்த்து நம்ம எந்திரிச்சு கொஞ்சம் சுறுசுறுப்பானதில கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்தது. ஏன்னா தவற விட்ட நேரங்கள இன்னைக்கு வந்து நம்ம கரெக்ட்டா பிடிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, வீட்ல ஏற்கனவே கட்டி வச்சிருந்த பூ இருந்து அதையெல்லாம் எடுத்து விளக்குக்கெல்லாம் வச்சுட்டு, கொஞ்சம் சர்க்கரை பொங்கல் எடுத்து கொண்டு வச்சாச்சு. நம்ம எப்போவுமே எப்படி பூஜை பண்ணுவோமோ, அதே போல தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்குன்னு தனியா எந்த பொருட்களுமே வாங்கி, நேரத்த வேஸ்ட் பண்ணி அந்த மாரி பண்ணவே இல்ல. நம்ம வந்து வணங்கக்கூடிய தெய்வங்கள் எதுவுமே நமக்கு எந்த அளவுக்கு இருக்குதோ, வசதி இருக்குதோ, அதுக்கேத்த மாரி நம்ம வச்சு கும்பிட்டுக்கிடலாம் அப்படிங்கிற மாரி தான் நானும் எப்பவுமே நினைப்பேன். சிம்பிளா வந்து சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் மனசுக்கு ஒரு சின்ன சந்தோஷம். நம்ம வந்து இருக்கிறத வச்சு மனசார சாமிய வேண்டி கும்பிட்டோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு உருவத்தில நமக்கு அவங்க வந்து தென்படுவாங்க அப்படின்னிட்டு அந்த வீடியோல நான் வந்து பார்த்தேன். அதேபோல எனக்குமே கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாச்சு. சரி அப்படின்ட்டு நான் வந்து கொஞ்சம் நேரம் அமைதியா இருந்து சாமி கும்பிட்டுட்டு, இனி வரக்கூடிய நாள் கண்டிப்பா நல்லதா நடக்கும் அப்படின்னு நினச்சு மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டு, அப்படியே நான் வந்து எந்திரிச்சு என்னோடய வேலைகள நார்மலா பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருந்திருக்கும். வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருந்து அப்படின்ட்டு சொல்லுங்க. இந்த மாதிரி அனுபவம் நிறைய லேடீஸ்க்கு இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.